ஆசீர்வாதம் பொருள் கிடையாது. ஆசீர்வாதங்கிறது காண முடியாத ஆவிக்குரிய வல்லமை. அந்த ஆவிக்குரிய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எப்படி வருகின்றால் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, நிறைவை கொடுக்கிறது, ஒரு வெற்றிகரமான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. நன்மைகளை அப்படியே விநியோகிக்கிறார்கள். போகிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? நன்மை அப்படியே விநியோகிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா கையில ஏராளமான நன்மை இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார் நன்மை இருக்கணும். அந்த நன்மையை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது மட்டுமல்ல, அந்த நன்மையை 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். ஆசீர்வாதம் நன்மையை கொடுக்கிறது. அப்படித்தானே பார்த்தோம். ஆசீர்வாதம் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன். சாபம் என்ன செய்யும்? தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். மக்கள் சொல்லுவாங்க, நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னை என் வேலை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க, நான் ஒரு லக் இல்லாதவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம பேசி, நம்ம குடும்பத்தை பேசி, கணவனை பேசி, மனைவியை பேசி நம்மையே சவிப்போம். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா பகுதியில் ஆசீர்வாதம் இருப்பதாக அப்படி சொல்லி பழகுங்களேன். அப்ப நீ ஆசீர்வாதத்தை விதைக்கிறீங்க. அப்ப என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் திருப்புவோம். கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த எந்த ஒரு காரியத்திற்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஆபிரகாமின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆசரிப்பு கூடாரமோ, தேவாலயமோ, பழிமுறைகளோ, சட்ட திட்டங்களோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாம் தான் செய்த நீதியான செயலின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லை. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் எப்படி நம்முடைய கிரியினால் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படவில்லையோ, அதே போல ஆபிரகாம் அவருடைய கிரியினால் நீதிமானாக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே வாசிப்போம் 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 அதிகாரத்தை ஒரு முறை சும்மா உட்காந்து படிச்சு பாருங்க. சுவிசேஷம்ங்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று படிச்சு பாருங்க. முதல் 2 அதிகாரத்தில் அவர் பேசுகிற சுவிசேஷம் மனிதன் மூலமாகவோ அல்லது வேறு யார் மூலமாகவோ அதை நான் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த சுவிசேஷத்தை தேவனே எனக்கு கற்றுக் கொடுத்தாருங்கிறார். அவர் பேசுகிற சுவிசேஷம் தான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை தவிர வேற சுவிசேஷம் இல்லை என்று சொல்லுகிறார். கலாத்தியர் புத்தகம் படித்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷம், விசுவாசம், விசுவாசிப்பது, இந்த காரியம் அடிக்கடி வரும். ஆபிரகாமுக்கு அன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்ம சுவிசேஷம் என்றால் என்ன நினைக்கிறோம் என்றால், இயேசு சிலுவைக்கு சென்று மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். நிச்சயமா அது உண்டு. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நாம் எந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமோ அதே சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அவருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது குறித்த விளக்கம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே மகனை எனக்காக மோரியா மலையில் வந்து பலியிடுங்கிறாரு. என்றால் ஆபிரகாம் தேவனுடைய உடன்படிக்கையின் பங்காளர், உடன்படிக்கையினுடைய பார்ட்னர். நீ உன்னுடைய மகனை கொடுங்கிறாரு. ஏன் கொடுன்றால், நான் என் மகனை உன்னுடைய சந்ததி கொடுக்க விரும்புகிறேன். அவர் கொடுக்க விரும்பினார், ஆனால் அவர் மகனை கொடுக்கல. கர்த்தர் அன்றைக்கு தன் மகனை எவ்வாறு கொடுக்க போகிறார் என்பதை தரிசனத்தை அன்னைக்கு காமித்தார். என்ற இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாட்களை கண்டு சந்தோஷப்பட்டார்கிறார். ஏன்னா மோரியா மலையுடைய மலைத்தொடர் தான் அந்த கல்வாரி மலை. மோரியா மலையுடைய அந்த ஹையர் பீக்கு தான் கல்வாரி மலை. அன்னைக்கு கல்வாரி மலையில் என்ன நடக்கும் என்பதை குறித்த காரியங்களை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
இது சொல்லப்பட்டிருக்கு ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஆபிரகாமை பார்த்து ஃபாதர் ஆபிரகாம் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் சொல்லுவார், ஆதியாம் 12 சம்பவத்தை சொல்லுவார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சுவிசேஷம்னா என்ன? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதுங்களா? சுவிசேஷம் என்றால் அது ஆசீர்வாதம். சிலுவையில் மரித்தது எல்லா சாபத்திலிருந்து நம்ம நீங்களாகி ஆபிரகாமுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பதற்காக சிலுவையில் மரித்தார். தகுதியில்லாத நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வருவதற்காக நாம் மரித்தார். இன்னைக்கு அநேக நேரத்தில் சுவிசேஷம் என்று சொல்லுகிற மக்கள் சுவிசேஷம் வேற ஆசீர்வாதம் வேறங்கிறாங்க. நீங்கள் சுவிசேஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் வேறு பிரிக்க முடியாது. நீங்கள் சுவிசேஷம் சொல்லுகிறீர்கள் என்றால் அதில் கட்டாயம் ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம் இல்லை என்றால் நீங்கள் பேசுகிறது சுவிசேஷமே கிடையாது. இன்னைக்கு அநேக மக்கள் நம்முடைய சபையை குறித்து தவறாக பேசுவாங்க. அந்த சபையில் ஆசீர்வாதம் வாங்க, இல்லாட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பேசுகிறது ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்மாங்க. அவங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது ஒரே சுவிசேஷம், ஒரே காஸ்பல் தான் இருக்கிறது. அந்த ஒரு காஸ்பலுக்குள்ள செழிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. ஏன் நம்முடைய சபையை பார்த்து மக்கள் அவங்க ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுகிறாங்க, அதாவது செழிப்பின் சுவிசேஷம் பேசுகிறார்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், நான் சபை மக்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் நிறைவாக வாழணும்னு சொல்கிறேன், நீங்கள் வாழ்ந்துருக்குன்னு சொல்கிறேன். இதை கேட்கும் போதே மக்களுடைய மனதுக்கு என்ன இருக்குன்னா, ஓ அது ப்ராஸ்பரிட்டி காஸ்பலா, செழிப்பின் உபதேசமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது என்னன்னா அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். நீங்கள் நல்லா இருக்கீங்க, நிறைவாக இருக்கீங்க, வாழ்ந்துருக்கீங்கன்னா உங்களோட வாழ்க்கை தேவனுடைய நன்மையை இந்த உலகத்துக்கு காமிக்கிறதா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது the goodness of Lord leads to repentance இருக்கு. தமிழில் தேவ தயவு மனம் திரும்புவதற்கு நேராக ஏவுகிறது. சரியா சொல்லணும்னா தேவனுடைய நன்மைகள் மக்களை மனம் திரும்ப வைக்கிறதுன்னு இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை அனுபவிக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறீங்கன்னா, பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான்டா நல்லாயிட்டானே அப்படின்னு அவனையும் மனம் திரும்புவதற்கு அது என்ன செய்கிறதுனா அவனை முந்தி தள்ளுகிறது. அப்படி அநேகர் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு பிசாசு நினைக்கிறான். அதனால தான் நம்மை வெறுமையிலையும் வறுமையிலையும் வாழ வைக்கிறான். நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டீங்க, முன்னாடி சிவப்பு சேலை கட்டிட்டு போனீங்க, அப்படி நடந்து போனீங்க சிவப்பு சேலை கட்டிட்டு. இப்போ சிவப்பு சேலையை கட்டின நீங்கள் உஜாலாவுக்கு மாறி வெள்ளையாக மாறினதுனால யாரும் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. என்ன சேலையை மாற்றிட்டீங்க அவ்வளோதான். சேலை யாரையும் மாற்றாது, உங்கள் வாழ்க்கையில் நன்மை மாற்றும். அதனால தான் சுவிசேஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எந்த காரணத்தை கொண்டு வேறு பிரிக்கவே முடியாது. சுவிசேஷம் என்றால் அது என்னது? ஆசீர்வாதம். 8ஆம் வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்றது புரியுதுங்களா? எப்படி சொல்லியிருக்கணும்? நம்ம மக்களுடைய நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, சுவிசேஷம்னா என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படின்னா நம்ம மக்களுடைய அறிவின் அடிப்படையில் அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்னா, உனக்குள் சகல ஜாதிகளும் ரட்சிக்கப்படும் சொல்லியிருக்கணும். அப்படிதான் சொல்லியிருக்கணும். ரட்சிக்கப்படும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஆசீர்வதிக்கப்படுங்கிறார். பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள் ரட்சிக்கப்படும் சொல்லல, ஆசீர்வதிக்கப்படுங்கிறார். அப்ப ரட்சிக்கப்படுகிறதுக்குள்ள என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க ரட்சிக்கப்படும் போதே என்ன உண்டாகுறோம்? ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆசீர்வாதங்கிறது மேன்மை. அநேக மக்கள் சொல்றாங்க, எல்லா மக்களும் கேட்க வேண்டிய ஒரே நற்செய்தி, கர்த்தர் ரட்சிக்கிறார். இயேசு எல்லா மக்களுடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்கிறார் என்பதுதான் எல்லா ஜனங்களும் கேட்க வேண்டிய நற்செய்திங்கிறாங்க.
நான் அதுக்கு முரண்படுகிறேன். நான் முரண்படுகிறேன்னு சொல்லும் பொழுதே தெரியும், மக்கள் சொல்லுவாங்க அது நீங்கள் முரண்படத்தானே செய்வீங்கம்பாங்க. நான் எது நடிப்பில் முரண்படுகிறேன் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றீங்க, உங்களுக்கு வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கிறது. இப்போ நீங்க கேட்க வேண்டிய சுவிசேஷம் கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறாருங்கிற சுவிசேஷம் கிடையாது. இப்போ என்ன, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, இப்போ உங்களுக்கு வேண்டிய சுவிசேஷம் என்ன? சுகம். நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமான அந்த சுவிசேஷம் நம்ம கேட்கணும். ரட்சிக்கப்பட்டீங்க, 30 வருஷம் ஆச்சு, ஆனால் வீட்டு வாடகை கொடுத்து 3 மாதம் ஆச்சு, பூட்டு வெளியே தொங்குது, நீங்கள் உள்ள இருக்கீங்க, வெளியே போனது மாதிரி ஊரை விட்டு போனது மாதிரி ஒரு ஐடியா, ஆனால் உள்ள இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய சுவிசேஷம் இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறாருங்கிற சுவிசேஷம் இல்லை. நீங்கள் கேட்க வேண்டியது இயேசு உங்களை செழிப்பாக்குகிறாருங்கிற சுவிசேஷத்தை கேட்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே செய்தி இயேசு உங்களை ரட்சிக்கிறாருங்கிறதா செய்தி. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி சுவிசேஷம் மாறும். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், தரித்திரனுக்கு சுவிசேஷம். தரித்திரனுக்கு நற்செய்தி என்ன? பரலோகம் போவனா? தரித்திரனுக்கு நற்செய்தி என்னங்க? நல்லா இருப்ப. ஐசியூல ஒருத்தருக்கு மூக்கல இருக்கான், அவனுக்கு நற்செய்தி என்ன? சீக்கிரம் பரலோகம் போயிருப்பா அப்படின்னா சொல்லி பாருங்களேன். போய் உங்களை அடுத்த வார்டில் போடுவாங்க சொந்தக்காரங்க. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாறுது? சுவிசேஷம் மாறுகிறது. 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரா? அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதா? தாக்கத்தை ஏற்படுத்துறது. 10ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கார யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனிதனே அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது. நல்லா கவனிங்க, ஒருவனும் தான் செய்கிற செயலின் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு தன்னுடைய மாம்சமான திரையின் மூலமாக புதிதும் ஜீவனமான ஒரு வழியை ஏற்படுத்தினார். நம்முடைய மாம்சத்தில் என்ன செய்கிறோம் நடிப்பில் கிடையாது. அவருடைய மாம்சத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீதிமானாக்கப்படுவீங்க. சொல்றது புரியுதுங்களா? இதை குறித்து பேசும்போது 2-3 வாரம், இன்னைக்கு 3வது வாரம் பேசுற நினைக்கிறேன். இதை குறித்து பேசும்போது ஆசீர்வாதம் சாபம் இதை குறித்து பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் பார்த்தோம்னாங்க, பார்த்தோம். வியாதியின் சாபத்திலிருந்து விடுதலை பார்த்தோம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தின் சாபம் பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அநேக மக்கள் இந்த சாபம் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் சாபம்னா என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் மூட நம்பிக்கை உள்ள ஆளாக இருப்பீங்க இருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சாபம்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. சாபம் கிடையாதுன்னா ஆசீர்வாதம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? என்ன பைபிள் சொல்லுது? சாபம் இருக்குன்னு சொல்லுது, அதே நேரத்தில் ஆசீர்வாதம். நீங்க சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்பலன்னா தேவனையும் நம்பலன்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்கிறார் நம்ப மாட்டீங்க. நீங்க சாபம் ஆசீர்வாதம் நம்பலன்னா நன்மை தீமை நம்ப மாட்டீங்க. சொல்றது புரியுதுங்களா? இந்த உலகத்தில் நன்மை இருக்கா, தீமை இருக்கா? தீமைக்கு விளைவுகள் உண்டா, நன்மைக்கு விளைவு உண்டு. நீங்க நம்பினாலும் நம்பாட்டா கூட இந்த உலகத்தில் சாபம் இருக்கிறது, அதே நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கீழே மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி, இல்லாத ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கல. கிறிஸ்து நமக்காக சாபமாகினா சாபம் இருக்கா? இருக்கு. சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால், தீமை நிறைந்த உலகம் நான் வாழுகிற உலகங்கிறது நல்ல உலகமே கிடையாது. என்னைக்கு மனிதன்
பாவத்தில் விழுந்தானோ அன்னையிலிருந்து உலகம் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்போ வர வர உலகம் ரொம்ப தீமையான உலகமாக இருக்கிறது. தீமையான ரொம்ப பொல்லாப்பு நிறைந்த ஒரு உலகமாக இருக்குது. இந்த உலகத்தில் தீமைகள் பொல்லாத காரியங்கள் வரும் பொழுது நம்ம அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றால், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று அறிந்து, வேதம் சொல்லுகிறது மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். சங்கீதம் 107:2 சொல்லுகிறார், மீட்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் தீமைகள் வந்தாலும் சரி, பலதரப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் சரி, சாபமும் தீமையும் எனக்கு சொந்தமானது அல்ல என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசி எதிர்க்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது சாபம் தெரியலன்னா நீங்க எதிர்ப்பீங்களா? தரித்திரியம் சாபமா? சாபம். அதனை எதிர்க்கணும். நான் அப்படி வாழக்கூடாதுன்னு எதிர்க்கணும். எதிர்த்தா தான் வாழ முடியும். அதே மாதிரி வியாதி சாபம். வியாதி எந்த விதத்தில் இருந்தாலும் ஒருவேளை வந்தா கூட எதிர்க்கணும், மேற்கொண்டு அது வெளியே வந்து கர்த்தர் நல்லவர் என்பதை காமிக்கணும். சொல்றது புரியுதுங்களாங்க? ஆனா அநேக நேரத்தில் தங்களை ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிற மக்கள் சில வியாதிகள் வந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி அடைவதற்கு, கர்த்தரோடு நம்மை நெருக்கமாக வைப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பரிசு நினைக்கிறாங்க. வியாதி சாபம், சுகம் ஆசீர்வாதம். தரித்திரியம் சாபம், செழிப்பு ஆசீர்வாதம். எந்த விதத்தில் வியாதி பலவீனம் வந்துச்சுன்னா எதுங்க? பைபிள்ல இருக்கா? சாபம் சொல்லுச்சுன்னா அதை அறிந்து இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு அறியணும், எதுக்கணும். ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்றான், ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், கொஞ்சம் பாவத்தில் வாழ்றான். அது கர்த்தருடைய சித்தமா பாப்போமா? வாழ்றான் இல்லைங்க, அதான் கர்த்தருடைய சித்தம் நினைக்க முடியுமா? முடியாது. அதே போல ஒரு மனிதன் கொஞ்ச நாள் வியாதியில் இருந்தா கூட அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது. அதே போல தரித்திரத்தில் இருந்தால் கூட கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை அறிந்து எதிர்க்கணும். கையில வந்து சொல்லுவோம், என் வாழ்க்கையில எந்த விதமான சாபமும் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. என் வாழ்க்கையில சாபங்கள் வருவதற்கு உரிமை கிடையாது. ஆமென். அது எந்த விதத்தில் எதிர்க்கணுமோ அந்த விதத்தில் எதிர்த்து கர்த்தருடைய நன்மை அனுபவிக்கிறோம். சொல்லப்படுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி. கிறிஸ்து எந்த விதத்தில் செத்து போயிருக்கலாம், மரித்திருக்கலாம். அன்னைக்கு வழக்கமாக இருந்த ஒரு முறை, யூதர்கள் மத்தியில் இருந்த ஒரு முறை என்பது கல்லெறிஞ்சு கொள்றது. அதான் வழக்கமாக இருந்த முறை. அவர் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டிருக்கலாம். கல்லெறிஞ்சு கொன்னாவே ரத்தம் வெளியே வந்துடும், செத்து போயிருப்பார், நம்முடைய பாவம் நீங்கியிருக்கும். அவரை சில நேரத்தில் மலையிலிருந்து தள்ள பார்த்தாங்க. அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல. அவங்கள்ட்ட இருந்து அவர்கள் நடுவிலேயே போயிட்டார். ஏன் சிலுவைக்கு போவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? ஏசு கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு சேவகர்கள் ஆயுதங்களோடு வர்றாங்க. இயேசு முன்னாடி போய் யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறார். இயேசுவை தேடுகிறோம் சொல்றாங்க. உடனே இயேசு நான் தான்ங்கிறார். உடனே அவர்கள் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இயேசு எஸ்கேப் ஆகலை. இயேசு என்ன செஞ்சார்? வெயிட் பண்ணார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவன் கீழே விழுந்துட்டான், இயேசு போயிட்டார். அடுத்து இன்னொரு 10 நாள் கழிச்சு யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறாரு. இயேசுவை தேடுகிறோம், நான் தான். கீழே விழுந்துட்டாங்க. இப்படியே அவன் கீழே விழ, இவர் எஸ்கேப் ஆக, அவர் கீழே விழ, இவர் எஸ்கேப் ஆக இருந்துச்சுன்னா சிலுவைக்கு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். வெயிட் பண்ணார். தன்னை சிலுவைக்கு போவதற்கு தன்னை இணங்கினார். சிலுவைங்கிறது நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா நமக்கு அது நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் சிலுவைங்கிறது கொடூரமானது. சிலுவை மரணங்கிறது ரொம்ப கொடூரமான மரணம். ஒரு மனிதனை இந்த எலக்ட்ரிக் சேரில் கரண்ட் கொடுத்து சாகடிக்கிறாங்க தெரியுமா? அதை பார்க்கலும் கொடூரமானது சிலுவை மரணம். அதாவது வழியில் துடிச்சு சாகக்கூடிய இதான் சிலுவை மரணம். ஏன் சிலுவையில் மறிக்கும் பொழுது அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் நினைச்சாங்கன்னா, மெய்யாவே கெட்டவனாக தான் இருக்கணும், ஏன்னா மக்களை தப்பான பாதையில் நடத்தினா, அதனால சிலுவையில் தொங்குறான், இவன் நல்லவனாக இருந்தாருன்னா கடவுள் காப்பாற்றிருப்பார்ல அப்படின்னு நினைச்சாங்க. இயேசும் சிலுவையில் மறிக்கிறார். மறிக்கும் பொழுது சீசர்கள் இவர் மறிச்சிட்டார்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறேங்கிறாரு.
நரகம் சந்தோஷப்பட்டிருக்கோம், எப்படி தேவகுமாரனை நம்ம பிடிச்சிட்டோம்னாண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது தேவ ஞானம் சொல்லுகிறது. நம்மை மீட்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். மீட்பதற்காக மட்டுமல்ல, நம்மை சாபத்திலிருந்து மீட்பதற்காகவும் மரத்தில் தொங்கினார். அவர் கல்லறிஞ்சு கொல்லப்பட்டிருக்கலாம், உயிரோடு எழுந்தார். பாதாளத்துக்கும் நரகத்துக்குரிய திறவுகோலை தன் கையில் எடுத்தவராய் அவர் எழுந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிந்திருந்தார்கள் என்றால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். ஏன் சிலுவையில் போகும்போது வேண்டாம் வெறுப்போடு போலங்க. எபிரேயர் புத்தகம் சொல்கிறார், தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் இருக்கு. அவருக்கு முன்னாடி சந்தோஷம் இருந்துச்சு. என்ன சந்தோஷம் இருந்துச்சு? நாம் மீட்கப்படுவோம்ங்கிற சந்தோஷம் இருந்துச்சு. நாம் நரகம் போக மாட்டோம்னு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தாரோ அந்த ஆசீர்வாதம் அனைத்தையும் நீங்களும் நானும் அனுபவிக்க போகிறோம் என்பதை கண்டு சிலுவையில் சந்தோஷப்பட்டு சிலுவையில் மரித்தார். சொல்றது புரியுதுங்களா? கையில் சொல்லுவோம், என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் மீட்பருமாகிய கிறிஸ்து எனக்காக மரித்து எல்லா சாபத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறோம், அதே நேரத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ளே உட்படுகிறோம். எல்லாம் கவனிங்க. இதுக்கு முன்னாடி பேசும்பொழுது, போன வாரத்துக்கு முதல் வாரம் பேசும்பொழுது, ஆசீர்வாதம் 3 காரியங்களை செய்கிறதுன்னு சொன்னேன். முதல் காரியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது. தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை கொடுத்தாதான் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க முடியும், மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி வீடு ஆசீர்வாதம் கிடையாது, கார் ஆசீர்வாதம் கிடையாது, பணம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் பணத்தையும் வீட்டையும் காரையும் கொடுக்கிறது. கவனிங்க இல்லையா? ஆசீர்வாதங்கிறது ஆவிக்குரியது. ஆசீர்வாதங்க பொருள் கிடையாது. சொல்றது ஆவி ஆசீர்வாதங்கிறது காண முடியாத ஆவிக்குரிய வல்லமை. அந்த ஆவிக்குரிய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எப்படி வருகின்றால் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வாதம் வருகிறது. அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, நிறைவை கொடுக்கிறது, ஒரு வெற்றிகரமான வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? ஆசீர்வாதம்னா என்ன? ஒன்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை, ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை, சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை, தேவனுடைய சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? அப்படின்னா தேவனுடைய சகல வல்லமையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது. இருக்கா? என்னால பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் என்னென்ன உங்களுக்கு வச்சிருக்கிறாரோ அத்தனையும் சுதந்திரிக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா? ஆபிரகாம் தான் விரும்பின அனைத்தையும் பெற்றுக்கொண்டாரா? பெற்றுக்கொண்டார். மனைவி 2 ராஜாக்கள் தூக்கிட்டு போறான், பத்திரமா வாங்கிட்டாரா? அது என்னது? ஆசீர்வாதம். 100 வயசுல சாத்தியம் இல்ல பிள்ளையை பெற்றுக்கிட்டாரு. ஆசீர்வாதம். 4 ராஜாக்களை சக்சஸ் ஜெயிச்சு லோத்தை தூக்கிட்டு வராரு. அது என்னது? ஆசீர்வாதம். அவர் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாயிருந்தது. ஆபிரகாமுக்கு எந்த ஆசீர்வாதம் இருந்ததோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இருக்கு என்றால், உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் சுதந்திரிக்கக்கூடிய பலன் உங்கள் மேல இருக்கு. இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? இதே உங்களுக்கு தெரியும் என்ன வேணும் இல்லையா? அதை வேணுங்கிறதை சுதந்திரிக்கக்கூடிய வல்லமை உங்கள் மேல இருக்கு. எதுனாலும் சரி, அது 10 ஏக்கர் லேண்ட் வேணும், வல்லமை இருக்கு. 10 ஏக்கரை வாங்கக்கூடிய வல்லமை உங்கள் மேல இருக்கு.
ஆபிரகாமுக்கு இருந்துச்சா? அப்போ உங்களுக்குள்ள இருக்கு. இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் ஆசீர்வாதம். என்ன பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3லுமே ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற சுதந்திரங்கிறார். நிறைய மக்கள் வீடு இருக்கும், கார் இருக்கும், மனைவி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், ஆனால் எதுவுமே அனுபவிக்க மாட்டாங்க. தெரியுமா? அது என்னது? அது ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுக்கு கோடி சொத்து இருக்கிறதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு கிடையாது. கோடி சொத்தை அனுபவிக்க முடியுதா அவனால? அப்படி ஆசீர்வாதம் கிடையாது. கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, சமாதானம் இருக்கா உங்களுக்கு? சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் கிடையாது. வேதம் சொல்லு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு இருக்கு. கர்த்தரோட ஐக்கியம் இருக்கா? துன்மார்க்கனுக்கு இல்லை. அப்படின்னா நீங்க அனுபவிக்கல, நீங்க அனுபவிக்கவே முடியாது. ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உள்ள ஒரு ரெஸ்ட், வெளியே ஒரு ரெஸ்ட். சொல்றது புரியுதுங்களா? இது ஆசீர்வாதத்தோட ரெண்டாவது காரியம். மூணாவது காரியத்தை நான் சொன்னேன், ஆனா நான் விளக்கலை. மூணாவது காரியம் என்ன சொன்னேன்? என்னமே சொல்லியிருப்பீங்க. கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், சுகந்தரிக்கிற ஆசீர்வாதம், அனுபவிக்கிற ஆசீர்வாதம், அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஏன் சொன்னார்? வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே மோர் பிளஸட் லைஃப்னார், அதிக பாக்கியம்னார். நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய கரத்தில் கருவியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வேறு விதமாக கர்த்தருடைய குணாதிசயத்தை நீங்க வெளிப்படுத்துகிற ஆளா இருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை போல இந்த உலகத்தில் கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கர்த்தர் கொடுக்கிறாரா? எப்படி கொடுக்கிறார்? சம்பூர்ணமாக சந்தோஷமா கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது he delights to show mercy இருக்கு. இரக்கத்தை காண்பிப்பதற்கு அவர் புலங்காயுதம் அடைகிறார். அப்படித்தான் எழுதணும். அவர் இலக்கத்தை காமிக்கிறதுக்கு சந்தோஷப்படுகிறார், புலங்காயுதம் அடைகிறான் இருக்கு. அப்ப நீங்க கொடுக்குறீங்கன்னா அவருடைய குணாதிசயத்தை நீங்க காமிக்கக்கூடிய ஆளா இருக்கீங்க. கர்த்தருடைய வளத்தை பெற்றுக்கொண்டு அந்த வளத்தை நீங்கள் அனுபவித்து அந்த வளத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாமே உங்களை விட்டு போனா கூட எல்லாமே வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? என்ன கர்த்தருடைய கரத்துல ஒரு கருவியா இருக்கீங்க. அப்போஸ்தலர் திருப்போம், அது ஒரு ஊழியம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துறாருன்னா கர்த்தருடைய வளங்களை பயன்படுத்தி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனா அது ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஊழியம். அப்போஸ்தலர் 20:32 இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், நீங்கள் பலன் அடையவும், கட்டி எழுப்பப்படவும், உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும். இன்னைக்கு உலகளாவிய சபை ஆவிக்குரிய இதில் பலவீனமா இருக்கு. ஆவிக்குரிய பலவீனமா இருக்குன்னா கர்த்தர் உன்னை நம்ம கொடுத்திருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் கிடையாது. வேத வாக்கியங்களை படிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு சொந்தம் என்று நமக்கு தெரியுது. சொந்தம் என்று தெரிகிறது மட்டுமல்ல, எதெல்லாம் நமக்கு சொந்தமோ அந்த சொந்தமானதை பெற்று அனுபவிக்கக்கூடிய வல்லமை நமக்கு அவசியம். பைபிள்ல இருக்குது, ரைட்டு, இருக்கிறது மட்டுமல்ல, இருக்கிறதை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது தான் பலன். ஆனா இன்னைக்கு வசனம் தெரியும், நமக்கு நிறைய வசனம் தெரியும், ஆனா வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமா இல்லை. அப்படின்னா அதை நம்ம பெற்று அனுபவிக்கல. என்ன செய்யணும்? நமக்கு வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்கும் இது நமக்குன்னு தெரியும். நமக்குன்னு தெரிகிறது மட்டுமல்ல, நமக்கு சொந்தமானதை அனுபவிக்க முடியும். கீழே ஒருவனுடைய வெள்ளியாயிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கலை. யாருடைய பணத்தையோ பொருளையோ இச்சிக்கலை. நீங்க ஒரு 10 பவுன் நகை போட்டு வரீங்க வச்சுக்கல, சிலர்லாம் கல்யாணத்தை போட்டு வராய் தெரியுமா? அடுக்கடுக்கா போட்டு வராய்.
அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஒரு லேடி கல்யாணத்துக்கு போட்டுருச்சு, பெரிய நகையாக இருந்துச்சு. என் பொண்டாட்டி சொன்னால் அது நகை இல்லை, கௌரிங்கனாவ. நான் பார்த்து பரவாயில்ல போட்டிருக்கா நினச்சேன். அது அந்த முகத்துக்கும் அந்த நகைக்கும் எடுக்கலை. என்ன எடுக்கலை, ஏன்னா அந்த முகத்தில் ஒரு ரிச்சு கலை இல்லை. ஆனால் பெரிய நகையாக இருந்துச்சு. இப்படி விற்றோம்னா எப்படி ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். ஒருத்தன் போட்டிருக்கான், அப்படியே அடுக்கடுக்காக போட்டிருக்கான்னா அதை நம்ம இச்சிக்க கூடாது. அவங்க நம்ம கொடுப்பாங்களா, இவ்வளோ கொடுத்துருக்காங்களே, வச்சுருக்காங்களே, இச்சிக்க கூடாது. இல்லை நான் உரிமை பாராட்டுகிறேன், அவர் எனக்கு கொடுப்பார் என்பதை நான் உரிமை பாராட்டுகிறேன். அப்படிலாம் ஒரு உரிமை இப்பெல்லாம் பாராட்ட முடியாது. இப்போ நம்ம சர்ச்சில் 2 கீபோர்டு இருந்துச்சு. இங்கே ஒரு கீபோர்டு, ராஜபாளையத்துக்கு ஒரு கீபோர்டு இருந்துச்சு. ஒரு ஊழியத்துக்கு ரொம்ப நாள் நினச்சேன், வண்டியில் ஒரே ஒரு கீபோர்டு தான் வச்சுருந்தாங்க, அது ரொம்ப பழசாக இருந்துச்சு. அப்போ ராஜபாளையம் கீபோர்டை பேசாமல் கொடுத்துடலாம்னு நினச்சேன் அந்த ஊழியத்துக்கு. அது 2 பட்டன் மட்டும் ரஃபாக இருந்துச்சு. சர்வீஸ் பார்க்கும்போது நினச்சேன் சீக்கிரமாக கொடுத்துருன்னு நினச்சேன். போன தீங்களும் கொடுத்துட்டே அதை. ஆனால் எனக்கு 2 கீபோர்டு இருக்குது, அவருக்கு தான் 2 கீபோர்டு இருக்கே, அதை நான் இச்சிக்கிறேன், கிளைம் பண்ணுறேன். நீங்கள் இச்சிக்க வேண்டியதான், கிளைம் பண்ண வேண்டியதான், கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள அந்த ப்ராம்ப்டிங் இருந்தால் தான் கொடுப்பேன். நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ 4 கீபோர்டு இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன். எனக்குள்ள அந்த ஏவுதல் வரணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? யாருடைய பொருளையும் நீங்கள் இச்சிக்க கூடாது. அவங்களுக்கு இருக்கா, சந்தோஷப்படுங்க. கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதை எதிர்பாருங்க. அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருன்னா நிச்சயம் நம்ம கொடுப்பாருன்னு எதிர்பாருங்க. கீழே நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்படித்தான் செய்யணும்னு கர்த்தருடைய நோக்கம் கிடையாது. அந்த நாட்களில் அப்படி செய்ய வேண்டிய வேலை இருந்தது. ஆனால் அவருடைய ஊழியத்துக்கு பல மக்கள் பொருளால் உதவினார்கள் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, போரடிக்கிற மாட்டை கட்டாயாகன்னு சொல்லும் பொழுது மாட்டை குறித்து கர்த்தர் பேசாமல் எவன் எதில் வேலை செய்கிறானோ அதில் அவனுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படணும். அதான் பிரின்சிபல் இல்லையா? அந்த நாட்களில் அவர் வேலை செஞ்சாருங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு 35, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவதும் வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். வாங்கிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியங்கிறார். வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே மோர் பிளஸட் லைஃப்ங்கிறார். ஆசீர்வாதம் சுகந்தரிக்க பலனை கொடுக்கிறது, அனுபவிக்க பலனை கொடுக்கிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுக்கிறது. உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான சிறந்த வாழ்க்கை என்றால் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு மனிதர் ஒரு ப்ரெஷரில் இருக்கா, அந்த ப்ரெஷரில் தான் உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னா அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு இக்கட்டில் இருக்கா, அவனா அந்த இக்கட்டிலேருந்து வெளியே வர முடியலை, அவன் உங்கள்கிட்ட கேட்கல, அவன் உங்களை ஆதாரமாக பார்க்கல, அவனை இந்த இக்கட்டிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுறீங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஆரம்ப நாட்கள்லங்க, இப்போ கர்த்தருடைய கிருபையால் ஓரளவுக்கு பணப்புழக்கம் இருக்குது. அப்போல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பணப்புழக்கமாக இருக்காது. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 3 ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணேன் தெரியுமா? அவங்க ஊழியத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வருகிற வரை நான் சப்போர்ட் பண்ணாங்க 3 ஊழியத்துக்கு. இப்போ அவன் மூச்சு விட்டு வெளியே போயிட்டாங்க. அது என்னது? ஒரு ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய பலன் இல்லை. உங்களால் கொடுத்து அதை வெளியே கொண்டு வர்றீங்கன்னா அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன்னையே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துவேன். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கா? இருக்கு. இது உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே விலகாது. இந்த ஆசீர்வாதம் உங்க மேல, உங்கள் சந்ததி மேல நிச்சயம் இருக்கிறது. இதா சுவிசேஷம்.
ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன? உன்னை ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இது சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? நற்செய்தி. நீ நரகம் போவாய், அது நற்செய்தியா? கர்த்தரை விசுவாசியா, எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொல்லாத பாவத்தில் இருந்தாலும் கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அது என்னது? நற்செய்தி. அந்த நற்செய்தி விசுவாசிக்கலன்னா அவனுக்கு துர்ச்செய்தி உண்டு, நரகம் போவா. எடுத்த உடனே கெட்ட செய்தி சொல்லக்கூடாது, எடுத்த உடனே நல்ல செய்தி சொல்லணும். நல்ல செய்தி சொல்லிட்டோம்னா கெட்ட செய்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எதுக்கு? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இரண்டாவது ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு, மூணாவது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு. அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய ஒரு நன்மை. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க, ஏராளம் தாராளம் இருக்கு. இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்கிறீங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்கிறான்னா தரித்திரியம் இக்கட்டு எல்லாம் இந்த உலகத்தை விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடும், சபை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அதில் சொல்றாரு ஆதியாம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியின் வம்சங்களா உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஒரு விதைப்பு அறுப்பு மாதிரி பேசுறாரு. நீ சபிச்சின்னா உனக்கு சாபம் வரும், நீ ஆசீர்வதிச்சினா உனக்கு ஆசீர்வாதம் வரும். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவனை. ஒருத்தன் உங்களை சபிச்சானா அவனுக்கு சாபம் வரும், அவன் ஆசீர்வதிச்சானா ஆசீர்வாதம் வரும். நீங்க ஒரு மனிதனை ஆசீர்வதிச்சீங்கன்னா என்ன வரும்? என்ன விதைப்பு அறுப்புங்கிற மாதிரி பேசுறாரு. சபிச்சா சாபம் வரும், ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வரும். இது ஆம்புல படுப்பா, ஆம்பிளிஃபைட் பைபிள். And I will make you of you a great nation, and I will bless you with the abundant increase of favors, and make your name famous and distinguished, and you will be a blessing, dispensing good to others. விலைக்கு சொல்றேன், ஆசீர்வாதமா இருக்கணுமா, நிறைவா இருக்கணுமா, உங்களுக்குள்ள ஞானம் இருக்கா? கிறிஸ்துதாங்க ஞானம். அந்த ஞானத்தை 4 பேர் கேட்கணுமா? கேட்கணும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில ஞானத்தை 4 பேர் கேட்கணும்னா உங்க கையில காசு இருக்கணும். நான் சொல்ல பிரசங்கி புத்தகம் சொல்லுது 9ஆம் அதிகாரத்தில் 15-16 ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தா, அவன் ஏழையா இருந்ததுனால அவன் ஞானத்தை யாரும் கேட்கலன்னு இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஞானம் கிறிஸ்து இருந்தாலும் அந்த ஞானத்தை 4 பேர் கேட்கலன்னா உங்க கையில கொஞ்சம் துட்டு இருக்கணும், அப்பதான் கேட்கும், இல்லாட்ட கேட்க மாட்டாங்க. பாஸ் டீ சாப்பிடுவோமான்னு கூப்பிட்டு போறீங்க, ஆனால் டீ அவர் வாங்கி கொடுக்குறாரு, நீங்க சொல்றதை கேட்பா? போங்க டீ பாப்பா வாயா டீயை சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு போண்டாவை போட்டு வடையை போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு லைட்டாக ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, கேட்பா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு நல்லா இருக்க விரும்புகிறார். உங்கள் பேர் பெருமைப்படணுமா? நல்ல விதத்தில் பெருமைப்படணும். எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அந்த ஆளா, ஐயோ, நல்ல விதத்தில் உங்கள் பேர் கேட்கப்படணும். கர்த்தர் விரும்புகிறார். இதில் ஒரு காரியம் சொல்கிறாரு, and you will be a blessing, dispensing good to others. நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்மைகளை விநியோகிக்கிறவனா இருப்ப. நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நன்மைகளை அப்படியே விநியோகிக்கிற ஆட்கள். போகிற இடமெல்லாம் என்ன செய்யணும்? நன்மை அப்படியே விநியோகிச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா கையில் ஏராளமான நன்மை இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார் நன்மை இருக்கணும், அந்த நன்மையை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறது மட்டுமல்ல, அந்த நன்மையை 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும். அதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா நீங்க பணக்காரன் இருக்க மட்டுமல்ல,
4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய இதுல நீங்க பணக்காரரா இருக்கணும். அப்படி இருக்கீங்க? பேச்சு வர மாட்டுக்கே. அப்படி இருக்கணும். கீழே 3ஆம் வசனம். And I will bless those who bless you, who confer prosperity and happiness upon you. உன்னை பிளஸ் பண்றான்னா உன் மேல செழிப்பையும் சந்தோஷத்தையும் கூறக்கூடியது. Curse him who curses and uses insolent languages. Insolent languagesனா உங்களை, அதாவது திமிர் பிடிச்சு துடுக்கான வார்த்தைகள் பேசுவா மத்திகள், உங்களை பார்த்து மட்டமா பேசுறது, உங்களை அவதூறா பேசுறது, அதெல்லாம் சாபமா கர்த்தர் சொல்றார். இதை ஒய்எல்டி சொல்லும் பொழுது டிஸ்எஸ்டீம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். உன்னை அவமதிக்கிறவன், அதையும் கர்த்தர் என்ன சொல்றான்னா சாபங்கிறார். உன்னை ஒரு ரசிக்கப்பட்டீங்களா? உங்களை ஒரு மனிதன் அவமதிச்சான்னா அவன் உங்களை சபிக்கிறான்னு அர்த்தம். அந்த சாபம் உங்களுக்கு வராது, அவனுக்கு திரும்பி வரும். உங்களை எல்லா மனிதனும் கனப்படுத்தணும், மரியாதையோடு இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட மனிதனை, தேவ பிள்ளைகளை நீங்க அவமதிக்கிறீங்கன்னா அதான் சாபம். திமிர் பிடிச்சு துடுக்கான வார்த்தைகளையும் அவளை பார்த்து பேசக்கூடாது. நீங்க அவளை பார்த்து பேசுற என்ன பேசணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேசணும். சங்கீதம் 109க்கு வாங்க. 109 17 வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலும் பாயும். அது அவனை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. எதை தழுவிக் கொள்ளுகிறீர்களோ அது உங்களை ஆட்கொள்ளும். சாபத்தையே பேசுறீங்க, சாபத்தையே விரும்புறீங்கன்னா அது உங்களை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாக, நல்லா டைட்டா கட்டின பெல்ட் மாதிரி மாறிடும். சாபத்தை யார் மேலேயும் பேசாதீங்க, உங்க மேலேயும் பேசாதீங்க. சாபம்னா நீ நாசமா போவ, நீ உருப்படாம போவ. அந்த காலத்தில் கிராமத்துலலாம் செய்வாங்க. இப்போதைக்கு நான் பார்த்ததில்லை, என் கிராமத்தில் பார்த்துருக்கேன். மண்ணவாரி தூத்துவாங்க தெரியுமா? இப்போ மண் இல்லை, எல்லா இடத்துலையும் தார் ரோடு போட்டு விட்டாங்க. சொரஞ்சிங்கன்னா கை போயிடும். மண்ணவாரி தூத்துறது அது பட்டு சாவல்ல. நீங்க எந்த ஒரு காரியத்தை பிற்போக்கா பேசுகிறீர்களோ அதெல்லாம் சாபம். ஒரு பொருளை பார்த்து சபிக்கிறீங்க, அல்லது ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலை சபிக்கிறீங்க, அதெல்லாம் சாபம். ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பத்தலைன்னா அந்த ட்ரெஸ்ஸை சபிக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணணும். நல்லா தின்னு குந்தாணி மாதிரி ஆயிட்டு அது போட முடியலன்னு ட்ரெஸ்ஸை சபிக்கக்கூடாது. நீ எதெல்லாம் சபிக்கிறீங்களோ பிற்போக்கா பேசுறீங்கன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் நன்மையை கொடுக்கிறது, அப்படித்தானே பார்த்தோம். ஆசீர்வாதம் நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன். சாபம் என்ன செய்யும்? தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன். 22 சொல்றாரு இல்லையா, உனக்கு எந்த நன்மை இருக்காது, குடும்பம் இருக்காது, சொத்து இருக்காது, நிறைவு இருக்காது, எல்லாமே உன்னை விட்டு போயிடும். அது என்னது? சாபம். ஆனால் பிசாசு ரொம்ப நயவஞ்சகமான முறையில் நம்மையே நாம் அழிப்பதற்கு நம்ம வாயில சாபத்தை வைக்கிறான். நம்மையே நம்ம பேசி, நம்ம குடும்பத்தை பேசி, கணவனை பேசி, மனைவியை பேசி நம்மையே சபிப்போம். நான் ஒரு லக்கு இல்லாதவன் வாங்க சொல்ல தெரியுமா? எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டை. பைபிள் அப்படி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் என்ன செஞ்சாலும் உருப்படாது. பைபிள் எங்க இருக்கு? அவன் செய்வது வாக்கின்னு இருக்கு. எனக்கு பேட் லக்கு, நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா அது ரொம்ப நாளைக்கு நிற்காது.
சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பழக்கம் இருக்குங்க சிலருக்கு. அதாவது கோழி முட்டை பொரிக்கிறது கூட சிலர் வச்சாதான் பொரிக்கும்பாங்க, தெரியுமா? எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்னை தான் வைக்க சொல்லும் அந்த காலத்தில். நான் வச்சேன்னா 12 வச்சா 12 பொரிக்கும். நீங்கள் வச்சாலும் பொரிக்கணும், ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. மக்கள் சொல்லுவாங்க, நான் என்ன வேலை செஞ்சாலும் என் வேலையை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மேலே சாபத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அறியாமலே உங்கள் மேலே நீங்கள் சாபத்தை பேசுறீங்கன்னு அர்த்தம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால் முன்னேற முடியாது. அது என்னது? சாபம். ஆனால் சாபம் மாதிரி தெரியுமா? தெரியாது. அது என்னது? சாபம். எத்தனை மக்கள், ஆவிக்குரிய மக்கள், நீ நரகம் தான் போவங்கிறாங்க, சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்கல்ல. மெய்யாவே நரகம் போக நீங்க விரும்புறீங்களா? அப்ப ஏன் சொல்றீங்க? அவங்க வாழ்க்கையில கெட்ட காரியம் நடக்க விரும்புறீங்களா? சொல்றோம். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் வாழ்க்கையில் எல்லா பகுதியில் ஆசீர்வாதம் இருப்பதாக அப்படி சொல்லி பழகுங்களேன். அப்ப நீ ஆசீர்வாதத்தை விதைக்கிறீங்க, அப்ப என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். பிசாசு நயவஞ்சகமான முறையில், நல்லா சினிமா பாட்டு கேட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பல வருஷம்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுனா எனக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டுனா நீங்கள் அந்த வரியை பாடினீங்க, 2வது வரி தெரியும் எனக்கு. இப்போ வர்ற ஒரு வரி எனக்கு தெரியாது, ஏன்னா ஒரு பாட்டு எனக்கு தெரியாது. பாட்டிலேயே சாபம் இருக்கு தெரியுமா? சோக பாட்டுகள் இருக்கு தெரியுமா? சோக பாட்டு அனைத்தும் என்னது? சாபம். கேட்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கும்? தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க பாடுவீங்க, அது என்னது? சாபம். ஏற்கனவே பிரசங்கத்தில் சொன்னேன், டி.எம். சவுந்தரராஜன் தான் சொன்னார். டி.எம். சவுந்தரராஜன் தெரியுமா? அவர் டி. ராஜேந்திரனுக்கு ஒரு பாட்டு பாடினார். உயிருள்ளவரை விசாங்கிற படத்துக்கு ஒரு பாட்டு பாடினார். நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு பாடினார். அதுக்கப்புறம் டி.எம். சவுந்தரராஜன் சொல்றாரு, எனக்கு பாட்டு பாடுற வாய்ப்பே போச்சுக்கிறார். என்னைக்கு நான் ஒரு ராசி இல்லாத ராஜான்னு நான் பாடணும், அன்னைக்கு என் பொழப்புல மண்ணலி போட்டு கேட்கிறார். அது என்னது? சாபம். நீங்க என்ன சொல்லுவீங்க? கேட்க டியூன் நல்லா இருக்கா? உன்னை ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காது. உடனே என்னவா இருக்கும்? பாட வேண்டிதான். நான் ஒரு எத்தனை பாட்டு, சோக பாட்டில் சாபம் இருக்கு. அது சாபம்னு தெரிஞ்சுன்னா அதை பேசக்கூடாது. ஏன்னா நீங்க சபிக்கிறவன் கிடையாது, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கிறவர்கள். கையில் சொல்லுவோம், நான் சபிக்கிறவன் கிடையாது, நான் ஆசீர்வதிக்கிறவன். ஆமென். நான் கோபத்தில் பேசிட்டேன், ஒரு விரக்தியில பேசிட்டேன், பேசப்படாது. இத்தனை நாள் பேசினா கூட இன்னையிலிருந்து பேசப்படாது. இன்னையிலிருந்து கோபத்தில் பேசிட்டேன், பேச வருது சில நேரத்தில். ஆனால் சங்கீதம் சொல்றாரு, நீங்க பேசுறீங்கன்னா அதை நீங்க உடித்து கொள்ளுகிறீர்கள், பெல்ட் போட்டு நெருக்கி வச்சுக்கிறீங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமா மாறுவ. சபிக்கிறவனை சபிப்பே, ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பே. ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதை அன்றி. உங்களை எவன் துன்பப்படுத்துறானோ ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கிறதை அன்றி வேற ஒண்ணு பேசாதீங்க. ஏன் செஞ்சாரா? சிலவே செஞ்சாரா? பிதாவே இவர் செய்வது என்னதென்று அறியாத இருக்கிற இவர்களை மன்னியும். ஸ்தேவான் செஞ்சாரா? இவர்களை பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதுன்னு சொல்றாரு. அவர்கள் மேல எந்த சாபத்தையும் பேசுறாங்க, கல்லெறிஞ்சு கொள்றாங்க. கல்லெறிஞ்சு கொள்றதுன்னா எவ்வளவு கொடுமை தெரியுமா? அவர்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேசல. துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்காதிருங்கள். அவர்கள் எவ்வளவு மோசமாக வேதனைப்படுத்தியிருந்தாலும்
அவர்கள் ஆத்துமாவை நரகம் போயிடக்கூடாது. அவர்கள் ஆத்துமாவை குறித்தும் அவர்களை குறித்து கரிசனையாக இருந்தீங்கன்னா அவர்களே சபிச்சிடாதீங்க. சபிக்கிறது ஈஸி, ஆசீர்வதிக்கிறது மாம்சம் ஒத்துக்காது. 17 வசனம் அதே இது ரோமர். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். கீழே கூடுமானால் முடிந்த அளவுக்கு உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். கீழே பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றி உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தலனை அவன் தலையின் மேல் குவிப்பாய். தேவனுடைய அன்பை தற்காக்கக்கூடிய ஆயுதம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு மனிதனை நேசிக்கிறீங்கன்னா அதை அவன் தற்காக்கவே முடியாது. அதை அவன் தடுத்து நிறுத்த முடியாது. நேசிங்க. நேசிக்கிறது மூலமாக மக்களை வின் பண்ணுங்க, சபிக்கிறது மூலமாக கிடையாது. 1 பேதுருக்கு வாங்க, 1 பேதுரு 3 நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆலோசனை. 1 பேதுரு 3:8 மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவருமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அடைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உதாசீனத்துக்கு உதாசீனம் கிடையாது, தீமைக்கு தீமை கிடையாது. ஆனால் மாம்சம் எப்படின்னா, ஒருத்தர் அவங்களை உதாசீனப்படுத்திட்டான்னு வச்சுங்களேன், அவனை உதாசீனப்படுத்தாதவர் அவங்களுக்கு தூக்கம் வராது. அவன் நம்மளை உதாசீனப்படுத்தினா அவனை எப்படியாவது உதாசீனப்படுத்திடணும். அப்போதான் உங்களுக்கு இந்த மாம்சம் சந்தோஷப்படும். நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால உங்க மாம்சம் ஒன்றும் மாறலை. ரட்சிக்கப்படாதவருடைய மாம்சமும் உங்க மாம்சமும் ஒன்று. அவன் செய்ய விரும்புறதான் செய்யும். ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறான்னா திரும்பி அவமானப்படுத்தாதீங்க. அவமானப்படுத்தினீங்கன்னா அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிடையாது. உதாசீனப்படுத்துகிறதுன்னு சொல்லும் பொழுது அவதூறா பேசுறது. இன்னைக்கு யூடியூப்ல ஒருத்தன் அவதூறா பேசினா வச்சுங்களேன், அதை இன்னும் 10 பேர் சேர்ந்து அவனுக்கு அவதூறா பேசுவான். பைபிள் அப்படி சொல்லலை. அவதூறா பேசாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன் அறிந்து ஆசீர்வதியுங்கள். வேற எந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க, அவனை ஆசீர்வதிக்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? நன்றி அறியாத உள்ளவர்களையும் சபிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நீங்க அவருடைய பிள்ளையா? அப்ப அவருடைய பிள்ளைன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் ஆசீர்வதிக்கணும். ஒரு படிச்ச உங்களுக்கு உதாசீனப்படுத்துறான், உங்களுக்கு கேவலமா நடத்துறான், என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, அடுத்த அவர் ரோட்ல போகும்போது எப்படியாவது லாரியில் அடிச்சு செத்து போடும், அவனுக்கு நல்ல சாவே வரக்கூடாது ஆண்டவரே. அப்படியா? துன்புறுத்தினானா, வேதனைப்படுத்தினான், ஜெபிங்க. ஆண்டவரே, அது ஒரு இருளில் இருக்கான், அந்தகாரத்தில் இருக்கான், அவன் செய்கிறது என்னன்னே அவனுக்கு தெரியல. கர்த்தாவே, அப்படிப்பட்ட நிலையில தான் நானும் இருந்தேன், என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, என்னை ரட்சித்திருக்கீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஆளை வாழ்க்கையில் அனுப்புங்க. அவனோட வாழ்க்கையில் நீர் வேண்டும் என்கிற ஒரு அறிவை ஏற்படுத்தி கொடுங்க. அவன் ரட்சிக்கப்படுத்த ஆண்டவரே அப்படி சொன்னீங்கன்னா அவனை ஆசீர்வதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவனுக்கு தெரியல, அவன் என்ன செய்கிறதுனே அவனுக்கு தெரியல. இது என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி. சொன்னது புரியுதுங்களா? சபிக்கிறது ஆசீர்வாதம் கிடையாதுங்க. நீங்க சபிச்சீங்க தான் உங்களுக்கு சாபம் வருன்னு இருக்கு. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
நல்லா வாழணும், ரொம்ப நாள் வாழணும், சுகமா வாழணும், ஆரோக்கியமா வாழணும்னா கபடத்துக்கும் பொய்க்கும் நாக்கை விலக்கி காத்துக்குங்க. நன்மையை பேசுங்கன்னா நீண்ட நாட்கள், நிறைவான நாட்கள் இந்த பூமியில வாழ முடியும். 2 வசனம் யாக்கோபு 3:8. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. அப்பயே நாவை அடக்கத்தான் முடியாதுல்ல. அடுத்தவன் நாக்கு அடக்க முடியாது, உங்க நாக்கு அடக்கலாம், தெரியுமா? அது சொல்ல கான்டெக்ஸ்டே அதான், பின்னாடி அதான் பேசுற. அடுத்தவன் நாக்க உங்களால் அடக்க முடியாது, ஆனா உங்க நாக்க நீ அடக்கலாம். அடக்க முடியுங்கிறதால தான் எழுதி வச்சிருக்கிறாரு, மேலெல்லாம் பேசுறாரு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காதும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததமா இருக்கிறது. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயல்படி உண்டாயிருக்கிற மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்காது, கட்டாயம் சுரக்காது. துதித்தலும் சபித்தலும் வேறு விதமாக, ஆசீர்வதிக்கிறதும் சபிக்கிறதும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. 70% ஆசீர்வாதம், 30% சாபம் கூடாது. 100% ஆசீர்வாதம் தித்திப்பு, சாபம் கசப்பு. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதே அறுப்போம். ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதத்தை விதைங்க, ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா வியாதி உள்ள மக்களுக்கு ஜெபிங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகும். கடைசி வசனம் 2 கொரிந்தியர் 9:6. இன்னும் நான் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். OLTல போடு. And this, he who sowing sparingly also reap, and he who is sowing in blessing also shall reap. அதாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக அதைப்பான். எவன் ஆசீர்வாதத்தை விதைக்கிறானோ அவன் ஆசீர்வாதத்தை அறுப்பான்கிறார். தமிழ் சொல்லுக்கு சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். OLT சொல்லும் பொழுது எவன் பெருக ஆசீர்வாதத்தை விதைக்கிறானோ அவன் பெருக ஆசீர்வாதத்தை அறுப்பான்கிறார். இதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா இந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, கலாத்தியர் 3:6 விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் இருக்கு இல்லையா, அந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை ஈலோகியாங்கிற வார்த்தை தெரியும் உங்களுக்கு. கிரேக்கில் ஈலோகியா, எபிரேய மொழியில் பராக்குங்கிற வார்த்தை இல்லையா. பராக்குன்னா ஆசீர்வாதம், பராக்கானா ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்கு. எபிரேய மொழியில் ஈலோகியா. இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த பெருகு அறுப்பான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெருகு அறுப்பான்ங்கிற வார்த்தைக்கு எப்பி ஏலோகியா. எப்பின்னா அப்பான், மேலே. நீங்கள் ஆசீர்வாதத்தை விதைத்தீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை அதிகமாக அறுப்பீர்கள். சொல்றது புரியுதுங்களா? ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? மேலும் ஆசீர்வாதம் வரும். இதில் பணத்தை குறித்தா பேசுறாரு. சொல்றது புரியுதா புரியலையா? புரியுதாங்க? அந்த ஆசீர்வாதம்னா என்ன? ஈலோகியா. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எப்பி ஈலோகியாங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுறாங்க. நீங்க எவ்வளவு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? உடைய ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன். நீங்க எதை விதைக்கிறியோ அது அறுப்பாத்தை இங்கே பேசுறாரு. நீங்க அதிகமாக ஆசீர்வாதத்தை விதைச்சீங்கன்னா அதிகமாக ஆசீர்வாதத்தை அறுப்பேன். ஏராளம் பணமும் உண்டாகும். பணம் எது? ஆசீர்வாதத்தின் விளைவாக வருகிறது. பணம் நேரட்டா வரல, உடைய ஆசீர்வாதம் உண்டாகுது. நான் காணிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்லுவேன்? என் பொருளாலும் எல்லா விலையும் முதற்பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உண்மையில ஆசீர்வாதம் வரும். நான் விதைக்கிறேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன் தான் சொல்லுவேன்.
பணத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லல, ஆசீர்வாதத்தை. ஆசீர்வாதம் எதை கொண்டு வரும்? பணத்தை கொடுக்கும், அனுபவிக்க வைக்கும். அனுபவிக்க வைக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு கொடுக்கக்கூடிய விதத்தில் அவங்களை வைக்கும். அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, he who is sowing in blessing in blessing also shall reap. எவன் ஆசீர்வாதத்தை விதைக்கிறானோ அவன் ஆசீர்வாதத்தை அறுப்பான். நல்ல வார்த்தைகளை பேசுக. இலோகியான என்ன? நல்லதை பேசுன்னு அர்த்தம். லோகியாண்டா வார்த்தை, லோகியான நல்லதை பேசுன்னு அர்த்தம். நல்லதை பேசுனீங்கன்னா நல்லதை அறுப்பீங்க, கெட்டதை பேசுனீங்கன்னா அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை வாழணும்னா மற்றவங்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்காதிருங்கள், ஜெபிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. இரக்கத்தின் தேவன், சகலவித கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிரப்புறதுக்காக நன்றி. உடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. தயவு எங்கள் மேல் இருக்கிறதுக்காக நன்றி. அனுகூலம் எங்கள் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, உடைய வல்லமை விளங்க செய்வீராக. நீரே தேவன் என்பதை எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெளிப்படுத்துவீராக. நாம் உயர்ந்திருக்கட்டும், நாம் மகிமைப்பட்டிருக்கட்டும். குறைவுகளை நீக்கிற தேவன் குறைவுகளை நீக்கி நிறைவாக நடத்துவீராக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனையும், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கக்கூடிய பலனையும், ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியில் இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் சாப வார்த்தைகள், பிற்போக்கான வார்த்தைகள் இல்லை வராமல் நல்ல வார்த்தைகள், மக்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் உண்டாகட்டும். அதுவே மகிமையாக, கீர்த்தியாக இருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி ஜீவனோடு தீர்க்காயுசோடு வாழ்க்கைக்கான எல்லா நோக்கங்களை நிறைவேற்றி கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்தி நீடித்த நாட்களாய் வாழ வைப்பாராக. ஆமென்.